microbes in human welfare. ஓகேவா? இந்த லெசன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் நம்மளோட நார்மல் லைஃப்பில் எங்கெல்லாம் நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? we can't see our normal eyes, only see with the help of the microscope. ஓகேவா? அதாவது மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது யூனிசெல்லுலர் சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்லுவோம். நம்மளால நார்மலான ஐஸால் பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி தான் பார்ப்போம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத எல்லாமே மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஃபங்கஸ், அப்புறம் ஈஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வைரஸ், இது எல்லாமே வந்துட்டு மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தயிர் சொல்கிறோம் பார்த்தியா? தயிர் எப்படி வீட்டில் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா மில்க்லேருந்து தான் மில்க் தான் வந்து தயிராக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மைக்ரோப்ஸ். எந்த மைக்ரோப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணோம் அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பாக்டீரியா அப்படின்னா லாக்டோபேசிலஸ் லாக்டி அப்படிங்கிற பாக்டீரியா தான் மில்கை கேர்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஷார்ட்டாக LAB லேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா மில்கில் வந்து பார்ஷியலாக ப்ரோட்டீன், மில்க் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தியா? என்ன மில்க் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் மில்கில் அப்படின்னா கேசின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது வந்து பார்ஷியலாக கொயாகுலேட் பண்ணி மில்க் கேர்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். மில்கை இட் இஸ் நோன் அஸ் த கேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக இந்த கேர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன அதிகமாக இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் B12 தான் கேர்டில் அதிகமாக இருக்கும். ஸோ பாலை தயிராக மாற்றக்கூடியது எது அப்படின்னா பாக்டீரியா, எஸ்பெஷலி ராட் ஷேப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியாவுக்கு பேர் லாக்டோபேசிலஸ் லாக்டி ஆர் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ராஃப், இதுவும் என்ன அப்படின்னா ஃபர்மெண்டட் பாக்டீரியா. நம்ம டெய்லி சாப்பிட்ற டிஃபன் இட்லி, தோசை இதிலெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா பாக்டீரியா தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி கார்போஹைட்ரேட் ஆர் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட், எஸ்பெஷலி சாக்ரோமைசி செர்வேஷியா அப்படிங்கிற ஈஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதில் அப்படின்னா பிரெட் மேக்கிங். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜோடி, இது நம்ம கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பனங்கல் இல்லை தென்னை மரத்தில் இருக்கும் கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தோம்னா ஃபர்மெண்டேஷன் அப்படின்னா என்னது? இந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ஒரு மாதிரி புளிப்பு கலந்த டேஸ்ட், இனிப்பு கலந்த டேஸ்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னா மைக்ரோப்ஸ். எஸ்பெஷலி என்ன மைக்ரோப்ஸ் அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு ஈஸ்ட், சாக்ரோமைசி செர்வேஷி அப்படிங்கிற ஈஸ்ட் தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோப்ஸ் வேறு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம், சோயாபீனில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேம்பூஸ் ஃபுட்ஸ், தட் மீன்ஸ் த பேம்பூ ஷூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே என்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா மைக்ரோப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீஸ் வந்து அதோட நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக தான் சீஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்விஸ் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் பி ஃபார்ம்டு. எது ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் தி பாக்டீரியா, எஸ்பெஷலி ஃபார் த ப்ரோபியோனி பாக்டீரியம் ஷெர்மேனி அப்படிங்கிற பாக்டீரியா தான் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராக்ஃபோர்ட் சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ப்ளூ சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சீஸை எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷீப்லேருந்து எக்ஸ்ட்ராக்டட் பண்ணுறாங்க. ஆட்டு பால்லேருந்து தயாரிக்கக்கூடிய சீஸ் இது. ஓகேவா? இதுலேயே இது வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ரோபியோனி பாக்டீரியம் ஷெர்மானி அப்படிங்கிற இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி சீஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி சம் ஃபங்கையை யூஸ் பண்ணியும் சீஸ் வந்து மேக் பண்ண முடியும். இந்த சீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் தி ஃப்ளேவருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் ஃபர்மெண்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்மெண்டார் அப்படின்னா லார்ஜ் பிக்கஸ்ட் வெசல்ஸில் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபர்மெண்டார் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்தை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிக்கஸ்ட் வெசல்ஸில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை க்ரோ பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஃபர்மெண்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எதுலலாம் நம்ம இந்த மாதிரி ஃபர்மெண்டார்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஃபேவரான ட்ரிங்க்ஸு வைனு, பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ், தட் மீன்ஸ் த லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் தி மைக்ரோஸ் வில் பி ப்ரெசென்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் அக்கர் ஆகும், எது இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸ்ட் இஸ் த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ளேவருக்காகவும் டெக்ஸ்சருக்காகவும்
டேஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி சாக்ரோமைசீஸ் செர்வேஷியே அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகே, அது மட்டும் கிடையாது, மால்டட் சீரியல்ஸு, ஃப்ரூட் ஜூஸு, எத்தனால் ப்ரிப்பரேஷன்லேயும் இந்த ஈஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவாங்க ஃபர்மெண்டர் ப்ராசஸில். நெக்ஸ்ட் வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வைன் அண்ட் பீர் பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்லிட்டோம், எவாப்ரேட் ஆகுது. ஓகே, வடிகட்டுறது, காய்ச்சி வடிகட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நல்லா ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வைனும் பீரும் வந்து வித்தவுட் டிஸ்டிலேஷனில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் தான் பியூரிஃபை பண்ணுவாங்க. இட் இஸ் நோன் அஸ் த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். தட் மீன்ஸ் மைக்ரோப்ஸ் இன்வால்வ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். அதாவது எந்தெந்த மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ், பிக்கஸ்ட் பிளட் வெசல்ஸில் க்ரோ பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் லைஃப்பில், அதாவது டெய்லி நம்மளோட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸில் எடுத்துக்கிற மைக்ரோப்ஸ், எஸ்பெஷலி ஃபார் தி பாக்டீரியா. என்ன பாக்டீரியா அப்படின்னா லாக்டோபேசிலஸ் லாக்டி அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம அதிகமாக எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் பார்த்தோம்னா சாக்ரோமைசீஸ் செர்வேஷியே, பிரெட், கேக் மேக்கிங், இதில் எல்லாத்துலேயுமே இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நத்திங் பட் தி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் யூஸ் டு கில் தி க்ரோத் ஆஃப் தி டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஓகேவா, டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம எடுத்துக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பென்சிலின் அப்படின்னு சொல்லுவோம். பென்சிலின் ஃபஸ்ட்டு யார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங். எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார்? ஆக்சுவலாக அவர் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் செய்ய கிடையாது. ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை லேபில் கல்டிவேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சது தான் பென்சிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டட் பண்ண முடியும் அப்படின்னா பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் பென்சிலின்கள் வந்து எக்ஸ்ட்ராக்டட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் இவரோட சேர்ந்து, அதாவது அலெக்சாண்டர் ஃப்ளமிங், செயின் அண்டு ஃப்ளோரே, இவர் கண்டுபிடிச்சாரு. பட் இதை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேவா, எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் யூஸ் டு ட்ரீட் தி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு இந்த பென்சிலின் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. சீக்கிரமாக ரிசல்ட் கிடைச்சது. ஓகேவா, ஸோ அதுக்காக இவருக்கு வந்து 1945 நோபல் ப்ரைஸஸ் அவார்ட் பண்ணாங்க, இவங்க 3 பேத்துக்குமே சேர்த்து. ஸோ பென்சிலின் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங். அது மட்டும் கிடையாது, இது வந்துட்டு வேர்ல்டு வாரில் ட்ரீட் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, இது வேறு நிறைய டிசீஸ், அதாவது ட்ரீட்டட் த டெட்லி டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேக், whooping cough, diphtheria அண்ட் லெப்ரசி, இந்த டிசீஸ்க்கும் இதுதான் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ். இது வந்து நீட்டில் கேட்ட கொஷின், இந்த வருஷம் 2020 கேட்ட கொஷின்ஸ். இந்த கொஷின்ப்பா இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகே, ஃபஸ்ட்டு மைக்ரோப்ஸ் வந்து வேறு எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட் ஃபார்மேஷனில், ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனில், நெக்ஸ்ட் என்சைம்ஸை யூஸ் பண்ணியும் மைக்ரோப்ஸை கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆசிட் எந்த மைக்ரோப்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபங்கஸ், அஸ்பெர்ஜிலஸ் நைகர் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து சிட்ரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, அசிட்டோபாக்டர் அசிட்டி அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து அசிட்டிக் ஆசிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பியூட்ரிக் ஆசிட், கிளாஸ்ட்ரீடியம் புட்டிலிக்கம் அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து பியூட்ரிக் ஆசிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். லாக்டிக் ஆசிட், லாக்டோபேசிலஸ் லாக்டிக், தட் மீன்ஸ் கர்டு, பால் வந்து தயிராக மாறுது பார்த்தியா, அதில் ஃபார்ம் ஆகிற 2 டேஸ்க்கு அப்படியே வெளியிலே வச்சுருந்தோம் அப்படின்னா ஆசிட் ஃபார்மேஷன் அக்கர் ஆயிரும். ஓகேவா, the bacteria can produce the acid is known as the lactic acid அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எத்தனால் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனில் மைக்ரோப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் த எத்தனால் ப்ரிப்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஃபார் தி சாக்ரோமைசீஸ் செர்வேஷியே அப்படிங்கிற ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸில் ஃபஸ்ட் ஒன் இஸ் த லிஃபேஸ் ஆர் லிஃபேஸ். இட்ஸ் ஹெல்ப் ஃபார் தி ரிமூவிங் தி ஆயில் ஸ்டெயின் ஆஃப் தி லாண்ட்ரி. அதாவது நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, ஏதாவது ஆயில் கரைப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தியா அந்த லாண்ட்ரி மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேக் பண்ணிக்கிற ஃப்ரூட் ஜூஸ், பாட்டிலில் வருது பற்றிய ஜூஸஸ், அந்த ஜூஸஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீஸ் அண்ட் பெக்டினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ். ஓகேவா, அதாவது மெடிசினல் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா கிளாட் பஸ்டர் அப்படிங்குவாங்க. அதாவது பிளட் வெசல்ஸில் பிளட் கிளாட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பேர் தான் கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக
யூஸ் பண்ணுறதுனால, அதாவது பிளட் வெசல்ஸில் யூஸ் பண்ணுறதுனால எதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதாவது கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லாஸ்ட் ஒன் இஸ் த சைக்ளோஸ்போரின் ஏ, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸே எது அப்படின்னா பிளட் மேட்ச் ஆகுதா, டிஷ்யூ மேட்ச் ஆகுதா, எஸ்பெஷலி RH ஃபேக்டர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்கஸ், தட் மீன்ஸ் ட்ரைகோடெர்மேட்டா ஸ்பாலிஸ்பரம் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து தான் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்தோம்னா மெடிசினல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அது கிளாட் பஸ்டர் வந்துட்டு பிளட் வெசல்ஸில், அதாவது பிளட் கிளாட்டிங் மெக்கானிசமை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியஸில் எக்ஸ்ட்ராக்டட் பண்ணக்கூடியது. ஓகே, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் டாப்பிக்கில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் மைக்ரோப்ஸ் வந்து இட் கேன் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் மீன் பை சீவேஜ்? சீவேஜ் இஸ் நத்திங் பட் தி ஹியூமன் வேஸ்ட் ஆர் அதாவது ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா ஆர் முனிசிபல் கார்பரேஷன் வேஸ்ட் இஸ் நோன் ஆஸ் த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நார்மலாக இதில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் த பேத்தஜெனிக், தட் மீன்ஸ் டிசீஸ் காஸ்ட், மல்டிபிள் டிசீஸ் வந்து மைக்ரோப்ஸ்னால நம்மளுக்கு காசாகக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இஸ் நத்திங் பட் தி சீவேஜ். இது எப்படி நம்ம க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக 2 டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பிளானுக்கு பேர் என்னன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அதாவது வேஸ்ட் வாட்டரை எப்படி ரீசைக்கிள்டு பண்ணி யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பிளானோட மெயினான மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இதில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் டன் பை தி ஹெட்டிரோட்ரோபிக் மைக்ரோப்ஸ். இட் இஸ் த 1 மார்க் கொஷின் லாஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் 2020 நீட்டில் கேட்ட கொஷின்ஸ் தான் இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நீட்டில் ரைஸ் ஆகும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, சரி, இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் எடுத்துக்கிட்ட ஆர்கானிசம்ஸே என்ன அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னா தே கேனாட் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட், தே கெட் ஃபுட் ஃப்ரம் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆர் அதர் பிளான்ட். ஏதாவது மற்ற ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி ஃபுட் எடுத்துக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா 2 stages ஆஃப் தி ட்ரீட்மெண்ட். ஒன் இஸ் த பிரைமரி ட்ரீட்மெண்ட், அனதர் ஒன் இஸ் த செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது இருக்கிற பெரிய பார்ட்டிகல்ஸ், வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணி அதுலேருந்து மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணி தென் ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ட்ரீட்மெண்ட்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி ரிவரில், லேக்கில் இதில் எல்லாமே ஜாயின் பண்ண விடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட். இதுதான் வந்துட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் பேசிக் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ், ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவலாக பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் தி வேஸ்ட்டு. என்ன டைப் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னா லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம்னா 2 ப்ராசஸ் தான். ஒன் இஸ் த ஃபில்ட்ரேஷன், அனதர் ஒன் இஸ் த செரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் த டிப்ரீஸ், அதுதான் லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செரிமெண்டேஷன். செரிமெண்டேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி கிரிட், அதாவது சாயில் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதாவது பெபிள்ஸ், இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா செரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாலிட் வந்து செட்டில் ஆகுது பார்த்தியா, அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேஸ்ட் வாட்டரை ஒரு பெரிய டேங்க்கில் ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த டேங்க்கில் ஃபில்டர் பண்ணும்போது, அந்த டேங்க்கில் செட்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே டெபாசிட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனதர் டேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இஃப்ளூவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த இஃப்ளூவன்ட் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் நோன் அஸ், அதாவது கீழே பாட்டமில் செட்டில் ஆகுது பார்த்தியா சாலிட் வேஸ்ட்டு, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஓவராலாக ஒரு குட்டி ஒரு 4 ஃப்ளோ சார்ட்டில் பார்த்துடலாம். ஒன் இஸ் த ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரா வேஸ்ட் அப்படின்னா என்னது, ஃப்ளோட்டிங் ஆகிற லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகுது பார்த்தியா, அந்த ப்ராசஸை ரிமூவ் பண்ணுறது. அதாவது எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு ரா வேஸ்ட்டு எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா பார் ஸ்க்ரீன் இஸ் நத்திங் பட் தி இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் சேம்பர்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் சைஸஸ் அண்டு
டயமீட்டர் வந்து வேரி ஆகும். ஓகேவா? லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இப்படி ரா மெட்டீரியல்ஸ் அதாவது வேஸ்ட்டு இது வழியாக ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்டர் ஆகும். பார்ட்டிகல்ஸ்லாம் டெபாசிட் ஆகும். எங்கே போய் டெபாசிட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பார் ஸ்க்ரீனில் டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரிஃப்ட் சேம்பர் இஸ் நதிங் வந்து செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டேங்க்ல போய் ஃபில்டர் ஆகும். ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் என்ன ஆகும்? லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே அதாவது சாயில்ஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க சாயில் அண்ட் ஸ்மால் பெப்ஸ் இது எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் இஸ் நத்திங் பட் தி பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஸ்லட்ஜ் ஃபார் த டெபாசிட். இதுலேயும் கீழே பாக்டீரியா வைரஸ் எல்லாம் டெபாசிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னவா மாறும் அப்படின்னா எஃப்ளூவன்ட் இஸ் நத்திங் பட் தி இனிஷியல் ஸ்டெப் ஃபார் தி செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. அதாவது வேஸ்ட் வாட்டரை எப்படி ரீசைக்ளிங் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட மெயினான கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன் இஸ் த பிரைமரி ட்ரீட்மெண்ட், another one is the secondary treatment அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த பேசிக் ஸ்டெப், இட் இஸ் த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். physical removal of the waste. என்ன மாதிரி waste அப்படின்னா large and small particles physically remove பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா primary treatment அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் just 2 process தான். One is the filtration, another one is the sedimentation. Filtration அப்படின்னா என்ன அப்படின்னா floaட்டாக இருக்கிற largest particles எல்லாம் remove பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் filtration. அந்த filtrationக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா bar screen தான் யூஸ் பண்ணுவாங்க. Next one is the sedimentation. Sediment பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா small அதாவது solid particles மற்ற minute particles எல்லாமே அந்த டேங்க்ல வந்து டெபாசிட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செடிமெண்டேஷன். ஆஃப்டர் டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த சூப்பர்டென்ட்க்கு பேர் தான் இஃப்ளூவன்ட். இந்த இஃப்ளூவன்ட் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட். செகண்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட்க்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா ட்ரீட்மெண்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது செகண்டரி ட்ரீட்மெண்ட் இஸ் நத்திங் பட் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பயாலஜிக்கலாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு வேஸ்ட் வாட்டரை பியூர் வாட்டர் அதாவது ரீசைக்கிள் யூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் டிசால்வ் அண்ட் சஸ்பெண்டட் இந்த பயாலஜிக்கல் மேட்டர். ரிமூவல் ஆஃப் டிசால்வ் அப்படின்னா ஆல்ரெடி டிசால்வ் ஆன ப்ராசஸ்லேருந்து வேஸ்ட் மெட்டீரியலை எப்படி ரிமூவ் பண்ணுறது டியூ டு தி சஸ்பெண்டட் மேட்டர், இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதா செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் டிசால்வ் அண்ட் கொலாய்டு ஆர் ஆர்கானிக் மேட்டர். கொலாய்டு அப்படின்னா மிக்ஸ்டான பார்ட்டிகல்ஸ், ஆர்கானிக் மேட்டர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட். அது எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டி ஃப்ளோ சார்ட்ஸில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் effluent இஸ் நத்திங் பட் தி செடிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, செடிமெண்டேஷன் அதாவது செட்டிலான பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் லாஸ்ட் ப்ராசஸ் effluent சொல்லுவோம். அதை வச்சு தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த effluent எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏரேஷன் டேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏரேஷன் டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சிஜன் அதாவது ஏர் சப்ளை பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏரேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அந்த ஏரை நம்ம சப்ளை பண்ணுவோம் அப்படின்னா டியூ டு தி growth ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏரேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ஏரேஷன் டேங்க்ல இந்த மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கன்சியூம் தி இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது அந்த டேங்க்ல இருக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணி தே கேன் டெவலப் தர் க்ரோத். ஓகேவா, ஃபுல்லாக ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிட்டே இருந்தது அப்படின்னா இட்ஸ் டியூ டு தி பிஓடி இஸ் நத்திங் பட் தி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாமல் டிமாண்ட் ப்ராசஸ் வில் பி அக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது எனஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரேஷன் டேங்க்ல இருந்துட்டு செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க்ல என்ன ப்ராசஸ் அக்கர் ஆகும் அப்படின்னா 52 அதாவது ரிமூவல் ஆஃப் 50 to 70% ஆஃப் தி சஸ்பெண்டட் சாலிட் பார்ட்டிகல்ஸ். 70% ஆஃப் தி சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது 30% ஆஃப் தி பயாலஜிக்கல் அதாவது பயோடிகிரேடபிள் காம்பனன்ட்ஸும் ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் செகண்டரி ட்ரீட்மெண்ட் டேங்க்குக்கு அப்புறம் இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். அதாவது இதுவும் என்ன ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். டைஜஸ்டர் இஸ் நத்திங் பட் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இங்கே என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஹெட்ரோட்ரோபிக் மீன்ஸ் தே cannot prepare their food, they get food from other living hostலேருந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிற ப்ராசஸ். ஓகேவா, இந்த ஸ்லட்ஜில் இருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா அனதர் ஏரேஷன் டேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஏரேஷன் டேங்க்ல இருந்துட்டு இனாகுலேஷன் சேம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இனாகுலேஷன் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் எடுத்து சாம்பிளிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காக அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேக் ஆஃப் தி ஆக்சிஜன் இன் மைக்ரோ ஆர்கானிசம், மெஷர் த ரேட் ஆஃப் அப்டேக் ஆஃப் தி ஆக்சிஜன். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது உள்ளே இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ் எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் இனாக்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏரேஷன் டேங்க்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா அனரோபிக் ஆக்டிவேட்டா ஸ்லட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியாவும் ஃபங்கஸும் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை ஃபுல்லாக இன்டேக் பண்ணிவிட்டு தே கேன் ப்ரொடியூஸ் த கேஸஸ். என்ன டைப் ஆஃப் கேஸை ஃபார்ம் பண்ணி விடும் அப்படின்னா பயோகேஸஸ் நத்திங் பட் தி மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? இந்த பயோகேஸ்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் இட் யூஸ்டு ஃபார் த ரீயூஸ் ப்ராசஸ், தட் மீன்ஸ் இட் வில் mixed on the river அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா remove the dissolved and colloidal and organic matter. அதாவது dissolve ஆன பார்ட்டிகல்ஸும் colloidal பார்ட்டிகல்ஸும் ஆர்கானிக் மேட்டரும் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட். எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா டியூ டு தி பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரெயின் அண்ட் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி இந்த ப்ராசஸ் அக்கர் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டெப் தான், ஃபில்ட்ரேஷன், செரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ்லேயே இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கல இஃப்ளூவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஏரேஷன் டேங்க் அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட க்ரோத்துக்காக ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் இஸ் நத்திங் பட் தி மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேங்க்ல இருக்கிற ஆக்சிஜனை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிக்கும். ஆஃப்டர் கன்சியூம்க்கு அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை ஃபார்ம் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் இந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து வாட்டர் எங்கே சப்ளை ஆகும் அப்படின்னா செகண்டரி செரிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி செரிமெண்டேஷன் டேங்க்ல என்ன ப்ராசஸ் அக்கர் ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சாலிட் அண்ட் வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா 50 to 70% ஆஃப் தி சஸ்பெண்டட் சாலிட் அண்ட் 30% ஆஃப் தி பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் செரிமெண்டேஷன் டேங்க்கு அப்புறமேட்டு வாட்டர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லட்ஜ் டைஜஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா ஏரேஷன் டேங்க்கு. அந்த இதே ப்ராசஸ் தான் திருப்பி ஏரேஷன் டேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் இனாக்லம் ஏரேஷன் டேங்க்ல வந்துட்டு லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் பார்ட்டிகல்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சாம்பிள் வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ ஆக்சிஜன் மாலிகுல்ஸை கன்சியூம் பண்ணிக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனரோபிக் ஏரேஷன் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்ன ப்ராசஸ் அக்கர் ஆகும் அப்படின்னா பாக்டீரியாவும் ஃபங்கஸும் சேர்ந்து பயோகேஸை ஃபார்ம் பண்ணிவிடும். பயோகேஸ் இஸ் நத்திங் பட் தி கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த கேஸஸ்லாம் நம்ம நிறைய லைட்னிங் ப்ராசஸ்க்கு, ஃப்ளேமிங் ப்ராசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த அனரோபிக் ப்ராசஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்க்கு அக்கர் ஆகும். ஆஃப்டர் இட் வுட் பி மிக்ஸ்டு வித் தி ரிவர், லேக் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இட் இஸ் த ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட், அதாவது செகண்டரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஆர் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஏன் பயாலஜிக்கல் சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட க்ரோத் இங்கே அக்கர் ஆகும், நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இதில் நம்ம பார்க்க போகிற இதோட கண்டினியூஷன், அதாவது செகண்டரி ட்ரீட்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான் இதுவும். இல்லை என்ன அப்படின்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா பிரைமரியிலேருந்து கிடைக்கிற இஃப்ளூவெண்ட்டை திருப்பி எல்லா மைக்ரோப்ஸ் அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஹெர்பனைசேஷன், அதாவது நகரமயம், அதாவது சிட்டி அதிகமாக டெவலப் ஆக என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சீவேஜ், தட் மீன்ஸ் த வேஸ்ட் வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டிஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இதனால நம்பர் ஆஃப் சீவேஜ் நிறைய இன்க்ரீஸ் ஆக சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டோட பிளான்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக போய் வேஸ்ட் எல்லாமே ரிவரில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இதனால் என்ன காசு ஆகுது அப்படின்னா நிறைய வாட்டர் பார்ன் டிசீசஸ் வில் பி ஃபார்ம்ட் அண்ட் water pollution is also formed. Pollution அப்படின்னா unwanted substance present in the water molecules is known as the pollution, or drinking water is known as the pollution அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது நிறைய வேஸ்ட்டை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் த வேஸ்ட்டை கொண்டு போய் ரிவரில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுனால வாட்டர் பொல்யூஷன் காசு ஆகுது. அது மட்டும் கிடையாது, நிறைய வாட்டர் பார்ன் டிசீசஸும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், தட் மீன்ஸ் த கவர்மெண்ட் டேக் ஆக்ஷன், அதாவது த கவர்மெண்ட் டேக் தி ஆக்ஷன் பிளான், 2 பிளான்ட்டை கேரி அவுட் பண்ணாங்க. ஒன் இஸ் த யமுனா ஆக்ஷன் பிளான்ட் அண்ட் கங்கா ஆக்ஷன் பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க. எந்த வருஷம் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா
1981ல் இந்த பிளான்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரிவர்ஸை வந்து சேவ் பண்ணுங்க, எஸ்பெஷலி கங்கா அண்ட் யமுனா ரிவரை சேவ் பண்ணுறதுக்காக இந்த பிளான்ட்டை கொண்டு வந்தாங்க. வேஸ்டேஜ்லாம் கொண்டு போய் வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த பிளான்ட்டை கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் தி பயோகேஸ். மைக்ரோப்ஸ் வந்து பயோகேஸ் ஃபார்மேஷனில் இட் கேன் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பயோகேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னொரு நேம் வந்துட்டு கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக்சர் ஆஃப் கேஸஸ்க்கு பேர் தான் பயோகேஸ். இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். மீத்தேன் பார்த்தோம் அப்படின்னா 50 to 70% ப்ரெசென்ட்டாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு 20% ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபைட் வந்து 1% தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பயோகேஸ் ஆர் கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த பயோகேஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டியூ டு தி மைக்ரோப்ஸ்னால தான் ஃபார்ம் ஆகுது, எஸ்பெஷலி பாக்டீரியானால தான் ஃபார்ம் ஆகுது. ஏன் பாக்டீரியானால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா கேன் க்ரோ போத், அதாவது ஏரோபிக் கண்டிஷன்லையும் பாக்டீரியா க்ரோ ஆகும், அனரோபிக் கண்டிஷன்லையும் பாக்டீரியா க்ரோ ஆகும். ஏரோபிக் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அனரோபிக் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்லையும் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியலை இன்டேக் பண்ணிவிட்டு கேஸை ஃபார்ம் பண்ணிவிடும். இட் இஸ் நோன் அஸ் த பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது செல்லுலோஸ் மெட்டீரியல்லேருந்தும் கேஸஸை ஃபார்ம் பண்ணிவிடும், நிறைய கேஸை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேவா? என்ன பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவோட நேம் என்ன அப்படின்னா மெத்தனோஜென்ஸ் ஆர் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா ஆர் மெத்தனோ பாக்டீரியம் அப்படின்ட்டு நிறைய நேமில் சொல்லுவாங்க. ஏன் மெத்தனோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸஸே என்ன பயோகேஸ் அப்படின்னா மீத்தேன் கேஸஸ் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் நோன் அஸ் த மெத்தனோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்டீரியா எப்படி இந்த பயோகேஸை ஃபார்ம் பண்ணி விடும், எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? இது ஆக்சிஜன் இல்லைனாவே டெவலப் ஆகும். ஆனாலும் இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்னா ரூமன் ஆஃப் தி கேட்டில். கேட்டில் அப்படின்னா என்னது? கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் தான் நம்ம கேட்டில் சொல்லுவோம். ஓகேவா? அந்த கிராஸ் ஈட்டிங் அனிமலோட ரூமன் அதாவது ஸ்டொமக்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியா தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எதுக்காக இந்த பாக்டீரியா அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது நார்மலாகவே என்ன இன்டேக் பண்ணிக்கோம்னா பிளான்ட்டை தான் இன்டேக் பண்ணிக்கும். பிளான்ட்டோட செல் வால் எதால் மேடப்பாக இருக்கு அப்படின்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லுலோஸை பிரேக் டவுன் பண்ணுறது தான் இந்த பாக்டீரியாவோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பிரேக் டவுன் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னா பயோகேஸை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, it help for the breakdown of the cellulose and it produce the biogases அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, கவுடங்கோட எக்ஸ்க்ரீட்டா அதாவது வேஸ்ட் பற்றிய டங்கோட வேஸ்ட்டு அதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தனோஜெனிக் பாக்டீரியா தான் இருக்கும். அந்த மெத்தனோஜெனிக் பாக்டீரியா தான் என்ன ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னா பயோகேஸை ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோகேஸ் பிளான்ட்டை பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பயோகேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் பயோகேஸ்? பயோகேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ் இஸ் நோன் அஸ் த பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னா மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இட்ஸ் நோன் அஸ் த பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, அந்த பயோகேஸ் பிளான்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டயக்ராமில் ஒரு செட்டிங்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பயோகேஸ் அப்படின்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ். அந்த கேஸஸ்னால என்ன யூசஸ் அப்படின்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், லைட்னிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஹீட்டிங், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பயோகேஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கவுடங்க்லேருந்து தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது கேட்டல்ஸோட வேஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டலோட வேஸ்ட்டில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதோட கேட்டலோட ஸ்டொமக்கில் ரூமன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு பாக்டீரியா இட் இஸ் நத்திங் பட் தி மெத்தனோஜன் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியா தான் பிளான்ட் டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதோட வேஸ்ட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பயோகேஸ் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பயோகேஸ் பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எந்த ஏரியாவில் இதை அதிகமாக செய்வாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் தான் இதை அதிகமாக செய்வாங்க. ஏன் ரூரல் ஏரியாஸில் அதிகமாக செய்கிறாங்கன்னா அங்கே தான் வந்துட்டு கேட்டலோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட் பார்த்தோம்னா 10 to 15 ஃபீட் வந்துட்டு எடுத்துப்பாங்க. இதில் வந்து 2 டேங்காக செட்டில் பண்ணியிருப்பாங்க. 2 சைட்லேயும் 2 டேங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒன்றில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டங்க் அண்ட் வாட்டர். டெய்லிக்குமே டங்க்கும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 லிட்டர்ஸ் ஆர் 5 லிட்டர்ஸ் வந்துட்டு போர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டேங்க்கில் பார்த்தோம், இந்த டைஜஸ்டர் டேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 லெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்லெட், இன்னொன்று வந்து அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்லெட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த கவுடங்க்கு மிக்ஸ் பண்ணி உள்ளே என்ட்ரை பண்ணுறதுக்கு இந்த இன்லெட் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டைஜஸ்டர் இதுலேருந்து கேஸஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 1 to 7 days ஆர் 1 monthக்குள்ளே கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, கேஸ் ஃபார்ம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா டாப்பில் இருக்கிற இந்த டேங்க் வந்துட்டு கீழே அப்படியே வெயிட் ஆக கீழே வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரும். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்லெட் வழியாக ஸ்லட்ஜஸ் நத்திங் பட் தி வேஸ்டேஜ்.
இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து மேன்யூராக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டைஜஸ்டர் இஸ் நத்திங் பட் தி மைக்ரோ ஆர்கானிசம், எஸ்பெஷலி ஹெட்டரோட்ரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம், தட் மீன்ஸ் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கவுடங்குள்ள இருக்கிற வேஸ்டேஜ் ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி இட் கேன் ப்ரொடியூஸ் த கேஸஸ். வாட் டைப் ஆஃப் கேஸஸ் அப்படின்னா என்ன கேஸஸ்? பயோ கேஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். மீத்தேன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த கேஸஸ் தான் அவுட்லெட் வழியாக நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைட்னிங், குக்கிங், அதுக்கப்புறம் ஹீட்டிங், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இந்தியாவில் பயோகேஸ் மெயினாக எப்போ யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன், இவங்க 2 பேர் தான். இந்த 2 கமிஷன்ஸ் தான் சேர்ந்து இந்தியாவில் பயோகேஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட், மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். மைக்ரோப்ஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் மெத்தட்ஸில் பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகிற டிசீஸும் அண்ட் பிளான்ட் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோ கண்ட்ரோல் அப்படின்வாங்க, பயாலஜிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட், இதில் பார்த்தோம் ஏன் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாகவே இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராசஸ்லாம் அக்கர் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாகவே கெமிக்கல்ஸ்ங்கிறது இட் இஸ் த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் த ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன், அனிமல், பிளான்ட் அண்ட் இட் மே ஆல்சோ காஸ் த பொல்யூஷன். கெமிக்கல்ஸ்னால என்ன பொல்யூஷன் காசு ஆகுது அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் எல்லாமே காசு ஆகுது. சாயில் பொல்யூஷன் எப்படி காசு ஆகுது அப்படின்னா வெஸ்டிசைட்ஸ்க்காக, அதாவது விடிசைட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்னால சாயிலில் ஃபெர்டிலிட்டி கண்டென்ட் வந்துட்டு லோ ஆயிரும். ஸோ இட் மே காசஸ் த சாயில் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா அதிகமாக கெமிக்கல்ஸ், அதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறனால கிரவுண்ட் வாட்டர் லெவலோட கண்டென்ட் வந்து லோ ஆயிரும். ஸோ இட் ஆல்சோ காசஸ் த வாட்டர் பொல்யூஷன். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா மைக்ரோப்ஸ், சம் மைக்ரோப்ஸை ஆட் பண்ணி பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், அதாவது பிளான்ட்டில் இருக்கிற டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மை பயாலஜிக்கல் கண்ட்ரோல்? நார்மலாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் மே காசஸ் த பொல்யூஷன் அண்ட் இட் மே காசஸ் த டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் பிளான்ட் அனிமல்ஸ் ஆல்சோ. ஸோ பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக எப்படி டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே மாதிரியே மைக்ரோப்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண, தட் மீன்ஸ் டிசீஸ் காஸ் பண்ணுற பெஸ்ட்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எஸ்பெஷலி ஃபார் தி பீட்டில்ஸ் இஸ் நத்திங் பட் தி குட்டி குட்டி வண்டுன்னு சொல்லுவோம். சரியா? அது பார்த்தோம்னா ரெட் கலரில், பிளாக் கலரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு என்ன மாதிரி இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா லேடி பேர்ட் அண்டு ட்ராகன் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆப்பிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் டிசீசஸ், அதாவது டிசீஸ் காஸ் பண்ணுற பெஸ்ட், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மாஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை அப்படின்னா தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம். சரியா? அது அதிகமாக இருந்தது அப்படின்னா மாஸ்கிட்டோஸ்லாம் இன்டேக் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நேச்சுரல் பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரை பவுடர் மாதிரி கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரையாக கிறிஸ்டல்ஸ் லைக் ஷேப்பில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது வாட்டரோட மிங்கிள் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க பிளான்ட் மேலே. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, பிளான்ட்டில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் ஆறு ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரீஸில் இருக்கிற லீஃபை இன்டேக் பண்ணும்போது அதோட கட் சிஸ்டம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி அதால் ஃபுட்டு இன்டேக் பண்ண முடியாத அந்த லார்வை வந்து டெத் ஆயிடும். ஓகேவா? இட் இஸ் நோன் அஸ் த பெசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு எதில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா பிடி காட்டன், அதாவது காட்டன் பிளான்ட்டில் அப்ளை பண்ணாங்க. பிடி மீன்ஸ் பெசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பார்த்தோம்னா பவுடரி ஃபார்ம் ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து வாட்டரோட மிங்கிள் பண்ணி தான் ஸ்ப்ரே பண்ண முடியும். நெக்ஸ்ட், நார்மலாக இந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, டாக்ஸின் சப்ஸ்டன்ஸாக இருக்காது. பட் அது எப்போ டாக்ஸிக்காக மாறும், ஆக்டிவ் ஃபார்முக்கு எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த லார்வா இன்டேக் பண்ணும்போது உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த ப்ரோட்டீன் என்னவா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா ஆக்டிவ் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். இன்ஆக்டிவ் ஃபார்ம்லேருந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இட் குட் பி அஃபெக்ட் த கட் சிஸ்டம் ஆஃப் தி லார்வா. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபுட்டு இன்டேக் பண்ண முடியாது, அந்த லார்வா வந்து டெத் ஆயிரும். ஓகேவா? இட் இஸ் நோன் அஸ் த பெசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்லோ வைரஸ். இந்த வைரஸ் யூஸ் பண்ணி எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்த்ரோஃபோர்ஸ் ஆர் நத்திங் பட் தி இன்செக்ட்ஸ்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இதோட ஜீனஸ் பார்த்தோம்னா நியூக்ளியோ பாலிஹைட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட், பயோஃபெர்டிலைசர்ஸ் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக என்னென்ன சோர்ஸஸ் இருக்கும் பயோஃபெர்டிலைசர்ஸில் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் சைனோ பாக்டீரியா. ஓகேவா? இந்த பாக்டீரியா, ஃபங்கை, சைனோ பாக்டீரியா இது மேக்ஸிமம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும்
பிளான்ட்டோட ஈல்டிங் டெவலப் பண்ணுறதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் தி லெகிமினஸ் பிளான்ட். லெகிமினஸ் பிளான்ட்டோட ரூட் சிஸ்டமில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்னா ரைசோபியம் பாக்டீரியா. ரைசோபியம் பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன்ஸ் ஏன் எஸ்பெஷலி அந்த பாக்டீரியா ஏன் அந்த லெகிமினஸ் பிளான்ட்டில் மட்டுமே க்ரோ ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட் நைட்ரஜன் டெஃபிஷியன்சி சாயிலில் மட்டும்தான் க்ரோ ஆகும். சரியா? அப்போ ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு என்ன தேவை அப்படின்னா நைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நைட்ரஜனை எப்படி அப்டேக் பண்ணிக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியா, தட் மீன்ஸ் ரைசோபியம் பாக்டீரியா அட்மாஸ்பியருக்கு இருக்கிற நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி ரூட் நாடுல்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இட் இஸ் அ சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆர் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாக்டீரியானால அந்த பிளான்ட்டுக்கும் யூசஸ் இருக்கும், அந்த பிளான்ட்னால அந்த பாக்டீரியாவுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நோன் அஸ் த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை. ஃபங்கையில் பார்த்தோம்னா மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஜீனஸ் வந்து குளோமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ஃபங்கஸோட யூசஸ் என்ன அப்படின்னா இட் அப்சர்வ் பாஸ்பரஸ் இந்த சாயில் இருக்கிற பாஸ்பரஸை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டோட க்ரோத்தை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஃபங்கஸோட மெயினான ஃபங்க்ஷன். எஸ்பெஷலி இது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஃபார் தி ரூட் போர்ன் பேத்தஜன்ஸ். ஓகேவா? அதாவது ரூட் போர்னில் ஃபார்ம் ஆகிற டிசீசஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னா பேத்தஜன்ஸ். அந்த பேத்தஜன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்கஸை யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபங்கஸ் அப்படின்னா மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது, இந்த ஃபங்கஸ் வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் டாலரேட்ஸ் த சாலினிட்டி அண்ட் தி ட்ராப். அதாவது எல்லா விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்லையுமே ஒரு பிளான்ட் க்ரோ ஆகணும், ஈல்டிங் ப்ராசஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பயோஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா இஸ் நத்திங் பட் தி ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ளூ கிரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் த ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் நத்திங் பட் தி ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அக்வாட்டிக்லேயும் இருக்கும், டெரெஸ்டீரியல்லையும் இட் வில் பி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதோட மெயினான ஃபங்க்ஷனை என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இதோட மெயினான ஃபங்க்ஷன். எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணோம். சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் பிளான்ட்டோட ஃபெர்டிலிட்டி வந்து, அதாவது சாயிலோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பிளான்ட்டோட ஈல்டிங்கும் டெவலப் ஆகும். ஓகேவா? எஸ்பெஷலி ஃபார் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி சைனோபாக்டீரியாவுக்கு வந்து அனபீனா, நாஸ்டார், ஆஸ்டிலோரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த சைனோபாக்டீரியா எங்கே க்ரோ ஆகும் அப்படின்னா முக்கியமாக பேடி ஃபீல்டில் தான் க்ரோ ஆகும். இம்பார்ட்டண்ட்டாக இது ஒர்க் ஆகுது, ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் நத்திங் பட் தி சைனோபாக்டீரியா. இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் பிளான்ட்டோட ஈல்டிங் ப்ராசஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஓகே, தட்ஸ் இட்.